பார்த்து கொண்டிருப்பது சிவகங்கை மாவட்டத்திலே மானாமதுரை வட்டத்திலே அமைந்துள்ள மூங்கிலூரணி என்ற கிராமத்திலே, அது ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் திருவருட் பிரகாச வள்ளற் பெருமான் இந்த மக்கள் சமுதாயத்திற்கெல்லாம் சொல்லி சென்ற சுத்த சன்மார்க்க நெறியினை பரப்பும் வண்ணமாக அமைந்த வள்ளலார் ஆலயத்திலே நாம் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வள்ளலார் ஆலயத்தினை மானாமதுரையிலே இருக்கும் சன்மார்க்க அன்பர் திரு ஜெயராம் மற்றும் அவரது மனைவியார் திருமதி வள்ளி ஆகியோர் இணைந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த ஒரு சிறிய குக்கிராமத்திலே அற்புதமான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருட்கிரணங்கள் ஒளி வீசி இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் அருள் அளிக்கும் வண்ணமாக இதனை அற்புதமாக வடிவமைத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை இங்கே குடியமர்த்தியுள்ளார்கள். அந்த வகையிலே இன்று இந்த கோவிலை நிறுவிய திரு ஜெயராம் மற்றும் அவரது மனைவியார் திருமதி வள்ளி ஆகியோரை நேர்காணலுக்காக காணச் செல்கின்றோம். இன்றைய நாள் 9/3/2014 ஞாயிற்றுக்கிழமை. இன்று அற்புதமான வழிபாடுகள் எல்லாம் செய்து இந்த பகுதி வாழ் மக்கள், குழந்தைகள் மற்றும் அனைவரையும் இங்கே அழைத்து மதியம் வழிபாடு செய்த பின்னர் அவர்களுக்கெல்லாம் உணவு படைத்து இந்த தம்பதியர் தற்பொழுது இந்த நேர்காணலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். நாம் தற்பொழுது அவர்களை காண்போம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் சொல்லுங்க. என்னுடைய பேர் ஜெயராம். ஐயா, உங்களுடைய பெயர் ஜெயராம் என்று சொன்னீர்கள். நீங்கள் எதுவும் தொழில் எதுவும் உத்தியோகம் பார்க்குறீங்களா, இல்லை வேறு ஏதாவது அரசாங்க தோரணையில் எதுவும் வேலை பார்க்குறீங்களா ஐயா? சமூகத்துறை டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ஸ்டாஃப். வள்ளலார் நெறிகளில் உங்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக ஈடுபாடு ஏற்பட்டது ஐயா? 1993 இதில் ஈடுபடுங்க. இந்த மூங்கிலூரணி என்ற கிராமத்தில் நீங்களும் உங்கள் வீட்டு அம்மையாரும் சேர்ந்து தான் இந்த ஆலயத்தை எழுப்பியுள்ளீர்களா? ஆமாம், அவங்க காமிச்சு விட்ட, எங்கள் மாமனார் காமிச்சு விட்ட வழி. ஓ சரி சரி சரி. அப்போது உங்கள் மாமா வந்து வள்ளலார் வழியில் இருந்தவங்களா? ஆமாங்க. அவங்களோட பெயர் என்னன்னு சொல்லுங்கய்யா? ஒரு பேர் ஐயாத்துறை பிள்ளை. அவர்கள் எங்கே இருந்தாங்க? நீங்கள் திருமணத்துக்கு முன்பே அவங்களுக்கு தெரியுமா, இல்லை திருமணத்துக்கு பிற்பாடு நீங்கள் இந்த நெறியை பற்றி தெரிந்து கொண்டல ஐயா? திருமணத்துக்கு பிற்பாடு தான். திருவாடனைங்கிற ஊரில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓ சரி. இப்போ திருவாடனையில் அவங்க தமிழ் பண்டிட்டா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓஹோ. அந்த நேரத்தில் அங்கே எனக்கு கல்யாணமானது 92 கல்யாணங்க. ஓ சரி சரி. 93 சைவமாகி இந்த வழியில் வந்து இப்போ அதை அப்படியே பின்பற்றி வர்றோம். ஓ சரி சரி சரி. அப்போது இந்த மூங்கிலூரணி என்ற கிராமத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தது காரணம், பக்கத்தில் இப்போ எங்கே பணிபுரியுறீங்க? இப்போ வேலை செய்கிறது மானாமதுரை. மானாமதுரையில் பணிபுரியுறீங்க. அப்போ மூங்கிலூரணியில் நீங்கள் வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு இந்த வள்ளலார் கோயில் எழுப்பி ஐயா? இந்த கோயில் எழுப்பி 3 ஆண்டுகள் பூர்த்தி ஆகுது. 3 ஆண்டுகள் பூர்த்தி ஆகிருக்கு. இப்போ 4வது ஆண்டு துவக்கத்தில் அது. இன்று வந்து 9/3/2014 ஞாயிற்றுக்கிழமை. இன்று என்ன விசேஷத்துக்காக இங்கே வந்தீர்கள் ஐயா? இன்றைக்கி எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர்மெண்ட் ஆன சூப்பரண்ட் ஒருத்தர் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓ, கொஞ்சம் பணமும் கொடுத்துருந்தாரு. அப்போ அவர் வந்து இந்த ஆலயத்தை வந்து தரிசனம் செஞ்சுட்டு போனவரா? ஆமாம், ஏற்கனவே 2 தடவை வந்திருக்காரு நம்ம கோயிலுக்கு. அப்படிங்களா? பெருமைப்பட்டார். தனியாக ஒரு ஆள் இருந்து இவ்வளோ செஞ்சுருக்கப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னார். அப்போ அந்த வகையில் அவர் வந்து இன்றைய அன்னதானத்துக்கு அவர் தான் ஏற்றுக்கொண்டார். வள்ளலார் கோயிலில் நீங்கள் செய்கிற இந்த பணிக்கு நான் என்னால் உதவி செய்கிறேன், அதை வந்து அன்னதானமாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. அன்னதானம் செய்யுங்கன்னு சொல்லல, அமௌண்ட்டாக கொஞ்சம் வச்சுட்டு போனார். வேண்டான்னு நான் ரொம்ப மறுத்தேன். இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க, அதை நாங்களாக வந்து அவர் பேரில் இன்றைக்கி அன்னதானம் பண்ணுறோம். ஓ சரி. அந்த அன்பருடைய பெயர்னு சொல்லுங்கள். அவர் பேர் வந்து மதிவாணன். மதிவாணன். தற்பொழுது அவர் எங்கே வசிக்கிறாருங்க? இப்போ சென்னையில் இருக்கார். உங்களோட துறையில் பணிபுரிஞ்சாருன்னு சொன்னீங்க. ஆமாங்க. அவர் ஓய்வு பெற்றவரா, இல்லை இது சென்னையில் ஓய்வு பெற்றார். வேலை செஞ்சு ஓய்வு பெற்றார். ஓ சரி சரி சரி. 2-3 ஆண்டுகள் ஆகுது அவர் ஓய்வு பெற்றார். ஓஹோ சரி சரி சரி. அப்போது இன்றைக்கு வந்து காலையில் உணவு எங்கே இருந்து தயார் பண்ணி கொண்டு வந்தீங்க ஐயா? எங்கள் வீட்டில் மானாமதுரை
மானாமரிலேருந்து தயார் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்க. கோயிலில் கொண்டாந்து படைச்சி விநியோகம் பண்ணது. விநியோகம் பண்ணீங்க. இங்கே உங்களுக்காக ஏந்து செய்கிறதுக்கு இந்த ஆலயத்தை நிர்வகிக்கிறதுக்கு நீங்கள் இல்லாத நேரத்தில் யார் இங்கே இருக்கிறார்கள் என்பது விவரம் சொல்லுங்க ஐயா. நம்ம கோயிலுக்கு எதிர் வீட்டில் திருவம்மான்னு சொல்லியிருக்காங்க. என்ன பேர் சொன்னீங்க? திருவம்மா. திருவம்மா. சரி. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 7-8 குழந்தைகள் பிறந்து இதாகி போச்சுன்னு சொல்லி அவங்க இந்த சன்மார்க்கத்துக்கு வந்து அவங்க 10-40-30 வருஷம் ஆகுது. ஓ சரி சரி. அவங்களோட உதவியோட அவங்களுடைய உதவியில் தான் ஆரம்பிச்சது. ஓ சரி. அவங்க வந்து இந்த ஆலயத்திற்கு முன்புறம் அவங்க வசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் இல்லாத நேரத்தில் இந்த ஆலயத்தை மேற்பார்வை அவங்க பண்ணிக்கிறாங்க. அவங்க தான் செய்கிறாங்க. ஓ ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு ஒரு வகையால் நல்ல பக்க துணை கிடைத்தனால் இந்த ஆலய நிர்மாணம் சரி மற்றபடி இதை பராமரிப்பதற்கும் ஒரு வசதியாக ஒரு பெருமான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறார் என்பதை தான் நினைக்க வேண்டியிருக்கிறது. சரி சரி. உங்களுக்கு நீங்கள் பிறந்த நாடு எந்த நாடு ஐயா? நான் பிறந்தது சிலோன். இலங்கையில் பிறந்து அப்போது இங்கே வந்து ஒரு காலகட்டத்தில் அப்புறம் அரசு பணியை ஏற்று தற்பொழுது வந்து இங்கே மானாமரில் ஒர்க் பண்ணுறீங்க. ஓ சிறப்புங்க ரொம்ப சிறப்பு. 1979 இங்கே வந்தது. இந்தியாவிற்கு வருகை புரிந்தீங்க. ஓ அதிலிருந்து உத்தியோகம் உங்களுக்கு கிடைத்தது இந்த 82வது ஆண்டு உத்தியோகம் கிடைச்சது. தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் பணிபுரிஞ்சிருக்கிறீங்க? மாவட்டம் மதுரை, சிவகங்கை, அப்புறம் இப்படி 2-3 மாவட்டங்கள், அப்புறம் சவுத் ஆர்காடில் ஒரு 12 ஆண்டுகள், கடலூர் மாவட்டத்தில் 12 ஆண்டுகள் வேலை செஞ்சிருக்கேன். 14 ஆண்டுகள் வேலை செஞ்சுருக்கேன். சரி. அப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வடலூருக்கு பக்கத்திலே கூட நீங்கள் பணிபுரிந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம். ஆமாம். பண்ருட்டி நியர். பண்ருட்டி பக்கத்தில் எந்த ஊரில் வேலை பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள்? அண்ணா கிராமம். அண்ணா கிராமம். அப்புறம் அந்த அடுத்த மாவட்டம் திருக்கோயிலூர், அது விழுப்புரம் மாவட்டம். சரி. 2 ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன். மொத்தம் அங்கே வந்து விழுப்புரம் கடலூரில் 14 ஆண்டுகள் இருந்ததுங்க. ஓ அப்போ நீங்கள் அடிக்கடி வடலூருக்கு போய் வந்த அதுவும் ஒரு காரணமாக இந்த ஆலயம் கட்டுவதற்கு அதுவும் ஒரு காரணமாகவும். அங்கே போனோம்னா நிறைய பகவான் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை, அதீத நம்பிக்கை. சரி சரி சரி. அதோட தான் இங்கே வந்து ஆரம்பிச்சோம். சரி அம்மா வணக்கம்மா. நீங்களும் உங்கள் கணவர் சேர்ந்து தான் இந்த ஆலயம் எழுப்பியிருப்பதாக அறிகிறோம் ஐயா. சரிதானே அம்மா? உண்மைதான். இப்போ நீங்கள் சொல்ல வரும் அதாவது இந்த 3 ஆண்டுகளாக இந்த இடத்துல இந்த ஆலயம் கட்டி வழிபாடுகளை விருத்தி செய்து இந்த பகுதி மக்களுக்கு வள்ளலாரின் சுத்த சன்மார்க்க நெறி தெரிவதற்காக அருட்பெருஞ்சோதியை ஏற்றி வச்சு ஜோதி தரிசனம்லாம் காண்பித்து வருகிறீர்கள். இந்த ஆலயம் நீங்கள் கட்டிய பிறகு ஏதாவது சிறப்பான நிகழ்ச்சிகளாக நீங்கள் காணாத ஒரு எதிர்பாராத நிகழ்ச்சியாக எதுவும் நடந்த சம்பவங்களை சற்றே நினைவு கூறுங்கள். இந்த ஆலயத்துக்கு வெளி மாநிலங்கள் அல்ல வெளி மாவட்டங்கள் அல்லது வெளி நாடுகளிலிருந்து யாரும் பார்க்க வந்தாங்களா? அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்தார். அவரோட பேர் சொல்லுங்கம்மா. துரைபாண்டியன் அவர். அம்மா இப்போ அமெரிக்க நாட்டிலிருந்து ஒரு அன்பர் வந்து இந்த ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டு வந்திருக்குன்னு சொன்னீங்க. அவரோட பெயர் என்னன்னு சொன்னீங்கம்மா? அவர் பேர் துரைபாண்டியன். அவர் அங்கே எங்கே என்ன பணிபுரிகிறார் இல்லை தொழில் பண்ணுறாரா சொன்னாராம்மா? ஆசிரியராக வேலை செய்கிறார் டெக்சாஸ் மாநிலத்தில். ஓ ஆசிரியர் பணியை புரிஞ்சவர். அவர் அந்த நாட்டுக்காரரா இல்லை? அவர் கமுதி, இந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். கமுதியில் இருக்கிறாரு, சொந்த ஊர். அமெரிக்காவில் வேலை செய்ய போயிருக்காரு. நம்ம கோயிலை கேள்விப்பட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு திருவருப்பா நிறைய புத்தகங்கள், திருவருப்பா சார்ந்த புத்தகங்கள்லாம் ஒரு 10 புத்தகங்கள் வாங்கி கொடுத்து வர அன்பர்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்து போயிருக்காரு. ஓ பரவாயில்ல. இப்போது நீங்கள் சொல்கிறது பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து பல இடங்கள்லேருந்து வர்றாங்கன்னு சொல்கிறீங்க. அது மாதிரி அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அதுபோல் வேறு நாடுகளிலிருந்து யாரும் இந்த வள்ளலார் கோயிலை பற்றி கேள்விப்பட்டு யாரும் வந்தார்களாமா? இலங்கையிலேருந்து கேத்தீஸ்வரன் ஒரு அன்பர் வந்தார், சன்மார்க்க அன்பர் வந்தார். ஓ சரி. நம்ம கோயிலை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு போனார். ஓ அவர் இலங்கையில் வேறு எதுவும் இங்கே ஆலயம் ஒன்றும் கட்டின தாக்கத்தின் பேரில் இங்கே வந்து பார்த்தாருங்களா? இலங்கையில் பெரிய ஆலயம் கட்டியிருக்காரு வள்ளல் பெருமானுக்கு. ஓ சரி. சாவகச்சேரின்ற ஒரு ஊரில் கட்டியிருக்காருங்க. கட்டி ரொம்ப சிறப்பாக பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓ அவர் இருக்கிறது வெளிநாடு போல்? அவர் இருக்கிறது சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்து இருக்கிறாரு. அவர் இங்கே கேள்விப்பட்டு இந்த வள்ளலார் கோயில் இங்கே மூங்கில் நிலை இங்கே கட்டியிருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு இங்கே வந்து பார்க்க வந்தார். இந்த ஆலயத்துக்கே வந்து பார்த்தாருங்களா? வந்து பார்த்தாரு. எந்த ஆண்டம்மா? 2013. 2013ஆம் ஆண்டு பார்க்க வந்தார். ஸோ அப்போ நீங்கள் இருவரும் அதாவது இந்த சன்மார்க்க பணிகளிலே நீங்கள் இருவருமாக இணைந்து தான் இந்த பணிகளெல்லாம் பார்த்து வர்றீங்க. அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் அன்னதான பணி செய்தது வந்து உங்களுடன் சூப்பரண்டாக பணிபுரிந்து சென்னையில் மாறுதல் பணி ஓய்வில் சென்றிருக்கக்கூடிய மதிவாணன் என்ற அன்பர் அவர் வந்து இந்த ஆலயத்தை பார்த்ததன் பேரில் உங்களுக்கு செய்த உதவியை அன்னதானமாக நீங்கள் எல்லாருக்குமாக இன்று அளித்தீர்கள். அப்படித்தானுங்களா?
ரொம்ப சிறப்பான செய்தி. மாதம் தவறாமல் இங்கே வந்து ஒரு மாத பூச நாளை அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இந்த அன்னதானம் பண்ணுகிறீர்கள், அப்படித்தானே? ரொம்ப உங்களுடைய பணிகள் சிறக்க வள்ளல் பெருமானும் சரி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்களும் துணை நிற்பார்கள் என்பதற்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அம்மா ஐயா வணக்கங்க. அம்மா வணக்கம். அம்மா வணக்கம். அருட்பெருஞ்சோதி வணக்கம். அம்மா அம்மா உங்களுடைய பெயர் சொல்லுங்கம்மா. உங்களுடைய பெயர் நல்லா சொல்லுங்கம்மா. திருவம்மா என் பேர். ஆமாம், நீங்கள் உங்களுடைய கணவர் பேருமா? ஆமாம், நீங்கள் இந்திய ஊரை சார்ந்தவர்களா? இல்லை, வேறு ஊர். எந்த ஊருங்க? விஜயங்குடினா அது நம்ம சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டத்தில் இருக்கு, அந்த விஜயங்குடிங்களா? இங்கே வந்து உங்களுக்கு திருமணமாகி இங்கே வந்தீங்களாம்மா? கொஞ்ச நாள் இருந்து பார்த்தா இப்படி வேற இடத்துல மாறி இருந்தேன். ஓஹோ. அதோட மாறி வந்தேன். அப்புறம் கடவுளை கிட்டே போனேன் வள்ளலார் கோயிலை பற்றி. ஓஹோ. அங்கங்கே போய் தொண்டு செய்ய போகும்போது கடவுள் எனக்கு கிட்டத்தில் கொண்டாந்து கொடுத்துட்டாரு. இங்கேயே உங்களுக்கு பணி கிடைக்கிற மாதிரி இந்த உங்களுக்கு வந்து இந்த ஆலயத்தை கட்டினவங்க எங்கேருந்து வந்து போயிட்டு இருக்கிறாங்க? மானாமல்ல இருந்து வராங்க. சேராமுகம் வள்ளின்றவங்கெல்லாம் அவங்க 2 பேரும் இந்த பக்கத்தில் 2 பேர் நிற்கிறாங்களே அவங்க தானே? அவங்க கட்டின ஆலயத்தில் உங்கள் நீங்கள் தான் பராமரிக்கிற மாதிரியான ஒரு பொறுப்பை அவங்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க. அப்போது தினம் நம்ம வந்து ஜோதி வந்து நித்திய ஜோதியெல்லாம் நீங்கள் தான் பராமரிக்கிறீங்க, அப்படிங்களாம்மா? உங்களுக்கு இந்த ஆலயத்துக்கு எதிராப்பிலே உங்களுக்கு வீடு அமைந்தது ஒரு பெரிய வாய்ப்பு. அந்த வகையில் அன்னதான பணிக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆமாம், வள்ளியம்மையார் அப்படி தானுங்களாம்மா? அன்னதானத்துக்கு அவங்க எந்த வகையில் உதவி பண்ணுறாங்க? நீங்கள் அங்கேருந்து சாப்பாடே தயார் பண்ணி கொண்டு வந்துடுறீங்களா, இல்லை நீங்கள் அங்கே சொல்லி இவங்க தயார் பண்ணுறாங்களா? எந்த வகையிலான பணி அவர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குது என்று சொல்லுங்கள். முதல் நாளே ஃபோன் பண்ணிடுவேன். சரி. பூசம் கொண்டாடணும் அப்படின்ட்டு. ஓ. அதனால அந்த அம்மையாருக்கு அரிசி எல்லாம் கொண்டாந்து கொடுத்துருவோம். ஓ சரி. அவங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருவாங்க இங்கே. ஆமாம். அதாவது மூங்கிலூர் நிலம் வள்ளலார் கோயிலுக்கு ஏத்தாப்புல அவங்க வீடு அமைஞ்சிருக்கிறதுனால இங்கேயே அந்த தயாரிப்பு பண்ணி அவங்க எடுத்துக்கிறாங்க. மற்றபடி நீங்கள் அங்கேருந்து என்ன கொண்டு வர்றீங்க? மற்றபடி குழம்பு பொரியல்லாம் வீட்டில் செஞ்சு கொண்டாந்துருவோம். இது மாதந்தோறும் இது தவறாமல் இந்த கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெறுது, அப்படித்தானுங்களே? ஒவ்வொரு மாதமும் நடைபெறுது. அப்படி வர்றபோது இங்கே இப்போ நீங்கள் கட்டி 3 ஆண்டுகள் ஆச்சு இந்த வள்ளலார் கோயில் திருக்கோயில் கட்டி. இந்த கோயில் கட்டின பிறகு இங்கே உள்ள ஜனங்கள் இதன் பேரில் வந்து ஜோதி தரிசனம் காண்பதற்கு நீங்கள் இந்த அன்னதான பணியின் போதும் மற்ற நேரங்களிலும் இங்கே வர்றாங்களா? சில பேர் வருவாங்க. வந்து சாமி கும்பிட்டு தான் போகிறாங்க. சாமி கும்பிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஜோதி தரிசனம் இங்கே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து வழிபாடு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மதிய உணவு கொடுக்கறதுக்கு மாதந்தோறும் வந்து வர்றீங்க. சுமாராக எத்தனை பேருக்கு இங்கே வந்து நீங்கள் உணவளிக்கிற வகையில் ஒரு எத்தனை பேர் இங்கே உணவு எடுத்துக்கிறாங்கிறத ஒரு குறிப்பிட்டு சொல்ல முடியுங்களா? சொல்லுங்கள். ஒரு 40-45 பேர். 40-45 பேர் குழந்தைகளும் சாப்பிட்றாங்க மாதிரி தெரியுது. அது மாதிரி பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க இந்த கிராமத்தினரெல்லாம் வந்துடுறாங்க. வந்து இந்த அன்னதான பண்ணி ஜீவகாரண்ய ஒழுக்கத்தின் பேரில் நீங்கள் இந்த பணியை செய்கிறீங்க. சரி அம்மா, உங்களுக்கு நீங்கள் கணவர் என்ன பணிபுரிகிறாரம்மா? உங்கள் கணவர் என்ன வேலை பார்க்குறாருங்கம்மா? ஒரு கூலி வேலை போய் பார்ப்பாரு. உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வடலூருக்குலாம் போகிறது உண்டுங்களாம்மா? போவேன், வருஷத்துக்கு ஒரு தடவை போய் அங்கே என்ன செய்கிறீங்க? ஜோதி தரிசனம் பார்க்க போவேன். ஆமாம். அங்கே எங்கே தங்குவீங்கம்மா? தங்க வேண்டிய சூழ்நிலை வந்தா? அந்த ராமநாதத்தில் சங்கம் கட்டியிருக்காரு. ராமநாதபுரம் மாவட்ட சங்கத்தில் அங்கேயும் பணிகள் பார்த்துட்டு அங்கேயும் தங்கி ஜோதி தரிசனம் பார்த்துட்டு வருவீங்களாம்மா? ஆமாம், முந்தியெல்லாம் பார்ப்பேன், அப்படி தொண்டு செய்வான். இப்போ அப்படி போக முடியலை. ஓஹோ. சரி சரி சரி. இருந்தாலும் உங்களுக்கு வந்து வள்ளலார் மேல் தீவிர ஏதோ அருட்பா சத்தம் கேட்குது உள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே, அருட்பா பாடிக்கொண்டிருக்க சத்தம். அது நீங்கள் வந்து தினந்தோறும் இந்த அருட்பாவை இந்த ஆலயத்தில் இருக்கிறதுனால பாட விட்டுருக்குறீங்க, அப்படி தானுங்களாம்மா? ஓ சரி சரி. இன்னைக்கு சுமாராக எத்தனை பேர் மதிய உணவு எடுத்திருப்பாங்க? ஒரு
ஒரு 45 பேர். 40-45 பேர்கிட்ட இன்றைய உணவு வந்து மதிய உணவு நடைபெற்றது. வள்ளலார் தொண்டில் நல்லபடியாக உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி தயவு தயவு. ஜெயராம் வள்ளி தம்பதியினருக்கும் வணக்கம். வணக்கம். மூங்கிலூரணியிலே அமைந்த இந்த வள்ளலார் கோவிலிலே எதிர்ப்புறம் அமைந்துள்ள திருவம்மா அவர்களது வீட்டிலே இருந்து அவர்களும் அவர்களது மகளும் உடனிருந்து இந்த வள்ளலார் பணிகளை மிகவும் பொறுப்புடன் அதனை கவனித்து வருகிறார்கள். அந்த வகையிலே திருமதி திருவம்மா அவர்கள் மகள் தற்பொழுது நேர்காணலுக்கு உட்படுகிறார். அவங்க பேர் சொல்லுங்கம்மா. காளீஸ்வரி. உங்களுக்கும் வள்ளலார் தொண்டில் ஈடுபடல ரொம்ப ஆர்வம் உண்டு, அப்படித்தானேம்மா? ஆமாம். இப்போது இந்த 3 ஆண்டுகளாக இங்கே வள்ளலார் கோயிலை வந்து மானாமரை சேர்ந்த திருமதி வள்ளி அப்புறம் அவர் ஜெயராம் ஆகியோர் வந்து இங்கே கட்டி உங்கள் வீட்டுக்கு எதிர்ப்புறமாகவே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த வகையில் உங்களுக்கு வந்து நீங்களும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து பணிபுரியறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையாம்மா? ஆமாம். இப்போ வந்து நீங்கள் அவங்க வர்றதுக்கு இடையில் தினந்தோறும் நீங்கள் திருவருட்பாலாம் இங்கே பாடுற வழக்கம் உண்டுங்களாம்மா? சரி. ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு தெரிந்த ஒரு திருவருட்பா பாடல் ஒன்று பாடுங்களாம்மா? அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி 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 ஜூயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 ஜீவம் வாம ஜோதி ஜோம ஜோதி வான ஜோதி நான ஜோதி ஏம ஜோதி வான ஜோதி யோக ஜோதி வான ஜோதி நாக ஜோதி யோம ஜோதி வீர ஜோதி ஏருஞ்சோதி ஏருஞ்சோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நிதில் வேதனை ஆடல் நெடில் வாதனை வாதிநாத போதனை வாழ்க வாழ்க நாதனை அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அற்பெருஞ்சோதி தயவு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து திருவருட்பா பாடுறத வழக்கமாக வச்சுருக்கிறீங்க, அப்படி தானேம்மா? சரி. நீங்கள் திருவருட்பா நூல்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து உங்கள் வள்ளி தம்பதியார் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்களா? மற்றபடி இந்த ஆலயத்திற்கு யாரும் வந்து இங்கே என்ன பாடல்கள்லாம் பாடுறீங்க அப்படின்னு புஸ்தகம் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா? படிச்சுட்டு போகிறாங்க. சரி சரி. நீங்கள் எல்லாம் இருந்து இந்த துண்டை பார்க்குறதுனால எல்லாம் உங்களுக்கு வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இன்னும் சிறப்பாக நீங்கள் இந்த ஆலயத்தை பராமரிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரின் துணை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் என்பதை சொல்லி நல்லபடியாக பணியாற்றுங்களேம்மா. வணக்கம். வணக்கம். தயவு தயவு. சரி. ஒரு நிமிஷம். தர்ச்சினியை பிடிக்கலையம்மா. இங்க தர்ச்சினியை பிடிச்சி எல்லாம் போட்டா இங்க